ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆல் இன் தி சினிமேட்டிக் வேர்ல்ட். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வீடியோவில் இருக்குது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இனி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டைரக்டர் வெங்கட் பிரபுவோட டைரக்ஷன்லையும் அண்ட் நம்ம தளபதி விஜயோட நடிப்பிலையும் வந்திருக்க படம் தான் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம், அதாவது கோட். இந்த கோட் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த கோட் படத்தை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த விஷயங்கள்லாம் நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படின்றத நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. அதுக்கு முன்னாடி இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்றத முதல்ல சொல்லிடுறேங்க. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, விஜயும் அவரோட டீமுமான பிரபுதேவா, பிரசாந்த், அஜ்மல் இவங்க எல்லாருமே சாட்ஸ் அப்படின்ற ஒரு ரா ஏஜென்ட்டில் வேலை பார்க்குற மாதிரி காமிக்கப்படுது. அப்போது ஒரு மிஷினுக்கு போகும்போது அந்த இடத்துல மைக் மோகன் இருக்கார். அதாவது இந்த படத்தோட வில்லன்னே வச்சுக்குவோமே, விஜயும் அவரோட டீமும் அந்த மிஷினை முடிக்கிறாங்க. அண்ட் அந்த இடத்துலையே நம்ம மைக் மோகன் இறந்துட்டாரு அப்படின்னு நினச்சிட்டு விஜய் போயிடுவார். ஆனால் அவர் சாகாமல் உயிரோடு இருப்பார். அண்ட் அதுக்கப்புறமா மைக் மோகன் உயிரோடு இருந்து என்னென்ன விஷயங்கள்லாம் செய்கிறாரு அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. இந்த படத்தில் நடிச்சிருக்க எல்லாருமே அவங்கவுங்களுக்கு கொடுத்த கேரக்டரை சூப்பராகவே நடிச்சிருக்காங்கன்னு தான் சொல்லுவேன். ஆனால் முக்கியமாக நான் பேச வேண்டிய கேரக்டர் யாருன்னா தளபதி அண்ட் இளைய தளபதி. இவங்க ரெண்டு பேரை பற்றி தான் முக்கியமாக சொல்லணும். ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே தான் இந்த படத்தோட மொத்த கதையே. அதை ஏன் நான் இப்படி சொல்கிறேன் அப்படின்றத நீங்கள் படம் பார்க்கும்போது தான் தெரியும். விஜயோட ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் அவரோட ரெண்டு ரோலுக்குமே என்ன தேவையோ அதை தரமாகவே நடித்து கொடுத்துருக்காருன்னு தான் சொல்லுவேன். அதுக்கப்புறமா பிரசாந்த், பிரபுதேவா, ஜெயராம் அண்ட் மீதி இருக்க ஆக்டர்ஸ் எல்லாருமே அவங்கவுங்களுக்கு கொடுத்த கேரக்டரை சூப்பராகவே நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரியை சூப்பராகவே நம்மளுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு டைரக்டர் வெங்கட் பிரபு. ஏன்னா எந்த இடத்துலையுமே லேக் ஆகாத மாதிரி சூப்பராகவே படத்தை எடுத்து இருக்காரு. பொதுவாகவே இந்த மாதிரி ஒரு பெரிய படம் வரும்போது எந்த இடத்துலையும் லேக் ஆகாமல், மக்களுக்கு எந்த இடத்துலையும் டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அந்த வகையில் டைரக்டர் வெங்கட் பிரபு இந்த ஸ்டோரியை சூப்பராகவே ஹேண்டில் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லுவேன். அண்ட் கதையுமே கொஞ்சம் நான் லீனியராக சொல்லியிருக்காரு. அதுவுமே நல்லாவே ஒர்க் அவுட் ஆகி இருக்கு. இந்த படத்தோட வில்லனை பற்றி சொல்லணும்னா, படத்தை பார்க்கும்போது மைக் மோகன் தான் வில்லனாக இருப்பார் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நம்ம எதிர்பார்க்காத விதமாக எக்ஸ்பெக்டை தாண்டி அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு விஷயம் நடக்குது. அதை நான் ஸ்பாய்லர் பண்ண விரும்பலை, நீங்களே படம் பார்க்கும்போது தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி அன்எக்ஸ்பெக்டடான கேமியோ அப்பியரன்ஸுமே இந்த படத்தில் இருக்குது. கேப்டன் விஜயகாந்தோட சீனை சூப்பராகவே மேக் பண்ணி இருந்தாங்க. ஒரிஜினலாக இருக்க விஜயகாந்த் எப்படி நடிச்சிருப்பாரோ அதே மாதிரி சூப்பராகவே மேக் பண்ணி இருந்தாங்க. அண்ட் அதே மாதிரி த்ரிஷாவுமே ஒரு மட்ட சாங்கில் கேமியோ அப்பியரன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அவங்களோட குத்து டான்ஸுமே சூப்பராக இருந்தது. அதாவது பழைய த்ரிஷாவோட டான்ஸ்லாம் இந்த சாங்கில் பார்க்கலாம். அண்ட் எஸ்கேவோட கேமியோ அப்பியரன்ஸுமே சும்மா ஒரு 2 நிமிஷம் வந்துட்டு போகுது. கிரிக்கெட் ஸ்டேடியமில் இருக்க மாதிரி காமிக்கப்படுது அவரை. அந்த சீனுமே சூப்பராக தான் இருந்தது. அதுக்கப்புறமா எம்எஸ் தோனியோட ஒரு சின்ன கிளிப் மட்டும் காமிச்சாங்க. ஆனால் அவர் இந்த படத்துக்காக உண்மையாகவே நடித்தாரா அப்படின்றது சரியாக தெரியல. எனக்கு பார்க்கும்போது பழைய மேட்ச் ஃபுட்டேஜ் எடுத்து ஆட் பண்ண மாதிரி தான் தோணுச்சு. அதுக்கப்புறமா டிஏஜிங், இந்த டிஏஜிங்கை பற்றி முக்கியமாக சொல்லியே ஆகணும். இந்த இளைய தளபதியும் தாண்டி ஒரு சின்ன இளைய தளபதியை காமிச்சிருப்பாங்க. அந்த சீன்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி தான் எடுத்திருந்தாங்க. ஆனால் ஏஜிஎஸ் புதுசாக ஏதோ ட்ரை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருந்தாங்க. அது ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகி தான் இருக்குது. தளபதியை வச்சு என்னென்ன பண்ணணும்னு நினச்சாங்களோ அது எல்லாத்தையும் சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆக்ஷன் சீக்வன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துக்கு என்ன தேவையோ அது சூப்பராகவே இருந்தது. அதுக்கப்புறமா மியூசிக், இந்த மியூசிக்கை பற்றி முக்கியமாக சொல்லியே ஆகணும். ஏன்னா சாங்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆகும்போது எதுவுமே நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி தான் ஒரு மிக்சட் ரிவ்யூவாக வந்துருந்தது. ஆனால் படமாக பார்க்கும்போது நல்லாவே மேட்ச் பண்ணியிருக்காரு யுவன் சங்கர் ராஜா. அதுலேயும் முக்கியமாக விசில் போடு சாங்கை வந்து படத்தில் பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டான ஒரு பீட்டை மாற்றிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு நல்லா இருந்த மாதிரி தோணலை. ஏன்னா சும்மா பீட்டை மட்டும் கொஞ்சம் ஏற்றி ஆட் பண்ணியிருக்காரு யுவன் சங்கர் ராஜா. ஆனால் எனக்கு பழைய விசில் போடு சாங்கே சூப்பராக இருந்த மாதிரி தான் தோணுது. அதுக்கப்புறமா பேக்ரவுண்ட் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துக்கு ஒரு முக்கியமான பாசிட்டிவாக அமைஞ்சிருக்குன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா சாங்ஸை கம்பேர் பண்ணும்போது இது சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆகி இருக்குது. யுவன் சங்கர் ராஜா உண்மையாகவே சூப்பராக பண்ணியிருக்காரு பேக்ரவுண்ட் ஸ்கோரை. இந்த படத்தை தூக்கி எடுத்து நிறுத்துதுன்னே சொல்லலாம். மொத்தத்தில் இந்த கோட் படம் எந்த மாதிரி படமாக அமைஞ்சிருக்குன்னா, விஜய் ஃபேன்ஸுக்கும் சரி நார்மல் ஆடியன்ஸுக்கும் சரி இந்த படம் ஒரு ட்ரீட்டாக தான் அமைஞ்சிருக்குன்னு சொல்லுவேன். ஏன்னா தளபதி அரசியலுக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னதுமே
மக்களுக்கு ஒரு வருத்தம், இதுக்கு மேலே படத்திலே நடிக்க மாட்டார் அப்படின்ட்டு. அந்த வகையில் இந்த மாதிரி நல்ல படங்கள்லாம் வந்தால் தான் நம்மளுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும். அண்ட் நீங்கள் இந்த கோட் படத்தை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, இதோட என்னோட வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்கள் தாட்ஸை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. அண்ட் இதே மாதிரி நிறைய சினிமேட்டிக் அப்டேட் அண்ட் மூவி ரிவ்யூஸ் வேணால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் அந்த லைக்கையும் கொட்டி விட்டுருங்க. தேங்க்யூ, பாய் பாய்.